செம்ம படம் ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு மாதிரி ராவான ஃபீல் இருந்துச்சு. தனுஷ் வந்துட்டு இவ்வளோ ஹைப்பாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு இது அவரோட 2வது படம் டைரக்ஷனாக நம்பவே முடியாது. ஸ்டோரி ஆக்சுவலாக ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். நிறையா படம் இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்திருக்கு. அதே அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அதே ஆக்ஷன் எல்லாமே. ஆனால் அவரோட இந்த ஸ்க்ரீன் ப்ளே, இந்த டைரக்ஷன் ஸ்கில் வந்துட்டு நிச்சயமாக பாராட்டினேன். வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக மெயினான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா துஷாரா தான். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் நல்ல ஒரு பவரோடு எடுத்திருந்தாங்க. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் இன்னும் பக்காவாக வந்திருந்தால் வேறு லெவலில் போயிருக்கும். மியூசிக் எப்படி பண்ணியிருந்தாரு ப்ரோ? பெஸ்ட்டு பாட்டே மியூசிக் தான் ப்ரோ. லாஸ்ட்டு பாட்டெலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்த அளவுக்கு அடித்து தூக்கிட்டாரு ரஹ்மான் பாய். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்ததை விட தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. மொத்தம் அவங்க அண்ணன் நம்ம தலைவர் செல்வராகவனை வச்சு செஞ்சுருக்காரு. தலைவர் எஸ்.ஏ. சூர்யாக்காக நான் வந்து பார்த்தேன். நான் தலைவரோட ஃபேனு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தனுஷோட டைரக்ஷன் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக தான் இருக்குது பிரதர். தங்கச்சி சென்டிமெண்ட்ல இந்த அளவுக்கு அது பெஸ்ட்டாக இருந்தது. கடைசியில் தம்பி 2 பேர்த்தையும் தங்கச்சி போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த சீன் மட்டும். அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் தம்பியை அண்ணனை போட்டுள்ளும் போது கொஞ்சம் கஷ்டம் அந்த சீனு. கடைசியில் ட்விஸ்ட்டாகி கொஞ்சம் பொழைச்சி வந்திருப்பாங்க அப்படின்னு கடைசியில் எதிர்க்கலாம். இது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. பரவாயில்ல. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மிரட்டிருக்காரு. எப்பயும் போலையா ரஹ்மான் மிரட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தது. நிறைய பேர் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. படம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்த வரைக்கும் தனுஷ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் வராது. நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கான்செப்ட்னு போய் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும். ஓவராலாக தமிழ் சினிமாவில் நடந்த நிறைய அந்த அனந்தம்பி கதை, அவங்க வந்து போன்ற துரோகம், சென்னை வந்ததுக்கப்புறம் என்ன துரோகம் நடக்கும், அதே கான்செப்ட் தான். பட் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நல்லா போயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? செகண்ட் மூவி டைரக்ஷன் நல்லா இருக்குது. அந்த ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க அதை கொண்டு போகும்போது அந்த சினிமாட்டோகிராஃபியில் அவங்க எப்படி காமிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயம் எப்படி காமிக்கிறாங்கன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு நிறைய இடத்துல நல்லா இருக்குது. அவங்க சென்டிமெண்ட் கரெக்டாக சென்டிமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து லைக் எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு சீன் வரும். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவங்க தங்கச்சியை ரேப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து கொலை பண்ணுற மாதிரி. அந்த கொலை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சீனாக அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து நார்மலாக அப்படியே அந்த இன்சிடென்ட் நடக்காமல் கண்ணு முன்னால் ஒரு பணம் இருக்கும், ஒருத்தவங்க கொலை பண்ணிப்பாங்க. அது எதுவுமே நடக்காத மாதிரி தனியாக வந்து நடக்கும். அவங்க பாட்டு டீ போட்டு குடிச்சு நிற்பாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் தனுஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொக்கையாக இருக்குன்ற அந்த ஒரு ஃபீல் மேபி வரலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மொக்கையாக இருக்குலாம் ஃபீல் வரல. நல்லாயிருக்கு, ஓகே பார்க்கலாம். மியூசிக்ஸ் நல்லாயிருக்கு. அந்த பேக்ரவுண்ட் டீம் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்கு படத்துக்கு. ஃபஸ்ட்டு படங்களில் இது ஒரு படம் எப்படின்னா இருக்குது? சூப்பராக இருக்குது. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ் எல்லா ஆக்டரும் சூப்பராக பண்ணாங்க. எல்லாருக்கும் செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தில் தனுஷ் பெஸ்ட்டு படங்களில் இதுவும் ஒரு படம். தனுஷ் சிறந்த டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. அவர் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படத்தோட இது அதோட டபுள் செம்ம. வயலன்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஆமாம், அது இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை தெரியாமல் படம் ஃபுல்லாகவே இது தான். நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுமாரி அவங்க தங்கச்சி ரேப் சீன்லாம் இல்லாமல் அது சூப்பராக காட்டியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதாவது ரேப் சீன் அந்தமாதிரி எதுவும் இல்லாமல் அந்த சீனே இல்லாமல் அதை எடுத்திருக்காங்க. ஒருவேளை ஃபஸ்ட் இருந்து தான் தெரியல. நான் இன்றைக்கி வரும்போது அந்த சீன்லாம் இல்லை. ஆனால் அதை பற்றி நமக்கு கன்வெர்ட் ஆகுது. புரியுதா இல்லையா? அதெல்லாம் செம்மையாக ரஹ்மான் சொல்லவே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட் இந்த படத்தில் எந்த அளவுக்கு? அதான் சொல்கிறேன், அந்த சென்டிமெண்ட்டு நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இதுவாக இல்லாமல் ரசிக்கிற மாதிரி. அவங்க கேரக்டர்லாம் தனுஷ் கேரக்டருக்கு மேலே இருக்குது. புரியுதா இல்லை? அவங்க தங்கச்சி கேரக்டர் தனுஷ் கேரக்டருக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது, அவங்களோட மேலே இருக்குது. படம் பரவாயில்ல, ஓகே. மியூசிக் அண்ட் ஆல் வாஸ் வெரி குட். தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணியிருக்கலாம். அதாவது கேரக்டர்ஸ் ரொம்ப குறவாக இருந்தது அவருக்கு. ஒன்லி பேசுறதுலாம் கம்மியாக இருந்ததுல்ல, ஆக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி. ஃபைட் ரொம்ப. டைரக்ஷன் வாஸ் குட். ஃபர்ஸ்ட் மூவி இஸ் ஆல்சோ வெரி குட் அண்ட் செகண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். நல்லா இருந்தது. அண்ணன் தங்கச்சி அந்த பாண்டிங் ஓகே. ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக இருந்த மாதிரி இருந்தது ஃபிலிம். ரொம்ப ட்ராமாட்டிக்னா வந்து நடக்காத ஒரு நடக்கிற மாதிரி. ஓகே, ஃபிலிம் வாஸ் ஓகே. படத்துக்கு இவ்வளோ வயலன்ஸ் தேவைப்படுது இல்லை, அவசியமே இல்லை. அதாவது தெரியல எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அவசியம் இல்லை இந்த அளவு காமிங். மியூசிக் வாஸ் குட். நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து படம் நல்லான்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து படம் பார்க்க தெரியலையா இல்லை வேணும்னு சொல்கிறாங்களா தெரியல. அதையும் பதிவு பண்ணிக்கிங்க.
படம் எப்படியா இருக்கு? இது நல்லா தான் இருந்துச்சு. பசங்க பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாக பிளட்டு. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் மூவி மாதிரி இருந்துச்சு டேரக்ஷன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வயலன்ஸ் இருக்கிற மாதிரி எஸ், அது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு கதை. தங்கச்சி சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு? தங்க சென்டிமெண்ட் இல்லை, ஃபைட்டு தான் மச்சான். மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் லாஸ்ட்டு மியூசிக் அண்ட் டான்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு தங்கச்சி பசங்க தனுஷோட டேரக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். நல்லா நடிச்சிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சு? அண்ணன் தங்கச்சி புரியாமல் நல்லா இருக்காங்க. தனுஷ் அவரே எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஆமா. எப்படி எடுத்திருக்காரு டேரக்ஷன்? நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அவர் டேரக்ஷன் எப்படி இருந்துச்சு? எல்லாம் பங்கம். ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப உற்சாகமாகுது. நான் ஃபேனு, தனுஷ் ஃபேன். நான் என் தனுஷோடைய நான் பிளட்டு. என் அண்ணா அவர் என் அண்ணாவுக்கு மேலே அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நான் அவருடைய பார்த்தே தான் ஆகணும், அவருடைய அண்ணா அப்படி ஒரு இதில் கான்செப்டில் இருக்கேன். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ என் தலை எனக்கு முக்கியம், அவ்வளோதான். சரிங்களா?